வணக்கம் தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெயில் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக நம்ம பாடியை கூல் பண்ணுறதுக்காக ஒரு கூல் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். ரெஃப்ரெஷிங்கான ஃப்ரெஷ்ஷாக ஒரு டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரோட நம்ம மோர் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுது, அதுக்கு என்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. பசும் பால் தயிர் வந்துட்டு ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். உங்கள்கிட்ட பசும் பால் தயிர் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக பாக்கெட் தயிர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதே கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் அளவு இஞ்சியை நல்லா துண்டாக கட் பண்ணிட்டு இந்த போல் உள்ளே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கு அடுத்ததாக 5-6 புதினா இலை சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துக்க வேணாம், 5-6 மட்டும் சேர்த்துக்கோங்க. புதினா வந்து நம்ம ஏன் இதில் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா புதினா வந்துட்டு ரொம்ப உடம்புக்கு நல்லது, பாடியோட ஹீட்டை வந்துட்டு அப்படியே குறைச்சிரும். ஸோ அதுக்காக புதினா இதோட நம்ம சேர்த்து பண்ணியிருக்கோம். கூட கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. இதே நீங்கள் சில் வாட்ரு ஃப்ரிட்ஜில் வச்சு தயிர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஐஸ் க்யூப் போட தேவையில்லை. நான் ரெண்டுமே வெளில தான் இருந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால் நான் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். புதினா வந்துட்டு நல்ல ஜீரண சக்தியை கொடுக்கும். வெயில் டைமில் சில பேர்த்துக்கு தண்ணியாக குடிச்சிட்ருப்பாங்க, சாப்பிடவே முடியாது, பசிக்காது. ஸோ அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி புதினா சேர்த்து ஒரு மோர் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல பசி எடுக்கும், நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க, ஜீரண சக்தி அதிகமாக இருக்கும், உடல் சூடு வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணிடும் புதினா வந்துட்டு. ஸோ அதுக்காக நம்ம வந்து ரெஃப்ரெஷிங்காக புதினா எல்லாம் சேர்த்துருக்கோம் கொஞ்சம். அவ்வளோதான், நல்லா வடிகட்டியாச்சு. வடிகட்டினதை நம்ம வந்து கிளாஸில் மாற்றிட்டு சர்வ் பண்ணிடலாம். கிளாஸில் மாற்றியாச்சு. நான் வந்து கொஞ்சம் திக்காக அது ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். இப்போ ஒரு 5-6 இலை கருவேப்பிலை எடுத்து நல்லா கையில் பொடுசாக கிள்ளிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இது வந்து வெளில போயிட்டு வராங்க, ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, வெயில் டைமில் ரொம்ப வேத்துட்டே இருக்குது, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற டைமில் வந்து நம்ம வெறுமனே மோர் மட்டும் செலுப்பி தராமல் இந்த மாதிரி வந்துட்டு மோரோட கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் கலந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். புதினா சேர்த்துறதுனால ரொம்ப பாடி வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருக்கும். மல்லி இலையை மட்டும் கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க, தண்டு சேர்த்துக்க வேண்டாம். கொஞ்சம் ஐஸ் க்யூபு, 2 துண்டு பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம குடிக்கிற டைமில் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க, அதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்துக்க வேண்டாம், கொஞ்சம் புளிக்கிற மாதிரி ஆயிரும். ஒரே ஒரு சின்ன பீஸ் அளவு லெமன் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா வேண்டாம். நீங்கள் ப்ளைனாக கூட அப்படியே சர்வ் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க வந்துட்டு வெயில் டைம் அப்படிங்கிறனால குழந்தைங்க வந்துட்டு தண்ணி மோர் இதெல்லாம் வந்து சரியாக எடுத்துக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி உடம்பு ஹீட்டாகவே இருக்கும். அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பரான இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.